ஹலோ ஆல், நான் டாக்டர் இந்துஜா, நேச்சுரோபதி யோகா கன்சல்டன்ட். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம பாடியில் இருக்க பெயின் எல்லாமே குட் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்லாம். ஏன் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க ஒரு இன்டர்னல் இஷ்யூஸையும் நம்ம பெயின் மூலமாக நம்ம பாடி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். ரிஃப்ளெக்ட் பண்ணால் தான் நம்ம உள்ளே இருக்க விஷயத்த சரி பண்ண முடியும். ஸோ என்னென்ன பெயின் என்னென்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக். ஸோ ஹெட்ஏக் வந்து யூஸ்வலாக நம்மளோட கட் ரிலேட்டடான இஷ்யூஸை தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நம்ம ப்ராப்பராக ஃபுட் எடுத்துக்கிறது, இம்ப்ராப்பர் டைமில் எடுத்துக்கிறது, இது எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக் பெயின். நம்ம ஓவரா திங்க் பண்றது, அதிகமாக தாட்ஸை போட்டு டம்ப் பண்றது, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அதிகமாக பண்ணோம்னா நமக்கு வந்து கழுத்து வலி வரக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பெயின் அப்படி இருக்குன்னாவே நம்ம நிறைய ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும். இல்லை ஹார்ட் ரிலேட்டடாக வந்து நமக்கு வந்து இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்பவே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் லோவர் பேக் பெயின். லோவர் பேக் பெயின் இருந்தாவே வந்து பெண்களுக்கு பீரியட்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கலாம், ஆண்களுக்கு வந்து யூரினரி ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கலாம், ரீப்ரொடக்டிவ் இஷ்யூஸ் இருக்கலாம், நெக்ஸ்ட் கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் லோவர் பேக் பெயின் இருக்கும். நெக்ஸ்ட் கடைசியா அப்பர் அப்டாமன் பெயின், மிடில் பேக் பெயின் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அல்சர் இந்த மாதிரியான டைஜஸ்டிவ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இஷ்யூஸோட பெயினை இண்டிகேஷனாக வச்சு உடனடியாக போய் நீங்கள் டாக்டர் பாருங்க. இந்த பெயின் இருந்தால் இந்த இஷ்யூ தான் இருக்கும்னு இல்லை, பட் இது இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எதனா பெயின் இருந்தால் உடனே டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. பெயின் கில்லர் போடாதீங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.